மார்கழி மாதத்தில் சிவ பெருமான் மற்றும் பெருமாளின் அருளை எளிதில் பெறுவதற்குரிய மிகச் சிறந்த வழியாக ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை பாசுரங்களின் பாராயணம் சொல்லப்படுகிறது. மார்கழி மாதத்தின் 7வது நாளில் பாட வேண்டிய திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் வரிகள் இதோ. திருப்பாவை பாடல் 07. கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசம்புடையாய் திரவேலோர் எம்பாவாய். பொருள்: அறிவில்லாதவளே, வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்களின் துணையுடன் பேசும் ஒலி உனக்கு இன்னுமா கேட்கவில்லை. வாசனை மிகுந்த கூந்தல் உடைய ஆயர்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அவர்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து எழுப்பும் ஒலி உனக்கு கேட்கவில்லையா. எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதகச் சொன்ன பெண்ணே, நாராயணனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மமென்ன? பிரகாசமான முகத்தைக் கொண்டவளே, உன் வீட்டுக் கதவைத் திற. திருவெம்பாவை பாடல் 07. அன்னே, இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய். என்னானே என்னரையன் இன்னமுதென்று எல்லோமும் சோன்னோம் கீழ் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ. வன்னெஞ்ச பேதையர்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். பொருள்: தேவர்கள் உள்ளிட்ட பலரும் எளிதில் அணுக முடியாதவன் அவன். தேவர்களும் மற்றவர்களும் அவனை தரிசிக்க காத்துக் கொண்டிருக்கையில் எம்பெருமான் புறப்பட்ட தயாராகிவிட்டார் என்பதை உணர்த்தும் வகையில் சிவ சின்னங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. சிவ சின்னங்கள் பலரும் ஒலிக்க துவங்கியதும் தென்னாடுடைய சிவனை போற்று என சொல்வதற்காக தென்னா என வாய் திறந்ததும் ஓடி வந்து எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என இறைவனைப் போற்றி போற்றி என புகழ்ந்தவள் நீ. ஆனால் இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தூக்கம் உனக்கு என்ன கொடுத்தது? இத்தனை சொல்லியும் அந்த இறைவனின் அருளைப் பெற முயற்சிக்காமல் சோம்பேறி போல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்ற அவ பெயரைத்தான் பெற்று தந்தது. தூக்கத்தில் சுகம் கண்டு கொண்டிருந்தால் உலகத்தாரின் அவப்பெயர்தான் கிடைக்குமே தவிர இறைவனின் அருள் கிடைக்காது.